முதல் நாளே மிக்ஸியிலேயே வடைக்கு மாவு அரைச்சி இதை ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் மறுநாள் வடை போடுறப்ப இப்போ நான் தட்டில் போட்டு காமிக்கிற பாருங்க வடையை அப்படியே டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது. ஃபோர்க்கால் அந்த வடையை மேலே அப்படி கோடு மாதிரி போட்டிங்கன்னா மொறுமொறுப்பாக சத்தம் கேட்கும். வடையை இப்படி பிரித்தாலே அவ்வளோ முறுமுறுப்பாக சத்தம் கேட்கும். இந்த மாதிரி வடை முதல் நாள் அதுவும் மிக்சியில் அரைச்சிருக்கோம். வடைக்கு மாவு கிரைண்டரில் கூட அரைக்கலை. இந்த மாதிரி வடை செய்கிறப்போ உங்களுக்கு எண்ணெயும் அதிக அளவு குடிக்காது. இந்த கிறிஸ்பியான வடை செய்யறதுக்கு 1 கப்பு உளுந்து எடுத்து 2 முறை தண்ணியில் வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் உளுந்து பூரணம் கொழுக்கட்டைக்காக செஞ்சேன். அதனால் இன்னும் 1 கப்பு தனியாக நான் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக தண்ணியை மிச்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு ஒரு 5 செகண்ட் விட்டு அரைக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ தண்ணி விட்டுக்கலாம். ஆனால் அதிக அளவு தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. பாருங்கள் அப்படியே பொங்கின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. மிக்சியிலே தாராளமாக அரைக்கலாங்க. கிரைண்டர்லாம் போட்டு அரைக்கணுன்னே அவசியம் இல்லை. இப்போ எடுத்து மாவை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மறுநாள் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நாள் முழுக்க ஃப்ரிட்ஜில் இருந்தது. 1½ டீஸ்பூன் அரிசி மாவும் 1 டீஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். ஒரு 150 கிராம் உளுந்து எடுத்ததுக்கு. ரவை கூட இன்னொரு 1/2 டீஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அதிகமாக நல்லா அடிச்சு கொடுங்க. ஒரு விப்பிங் க்ரீம் அளவுக்கு நல்லா பொங்கி வரும். ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் கொஞ்சமாக மிளகை தட்டி போட்டிருக்கேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு முறை ஒரே டைரெக்ஷனில் ஒரு நிமிஷம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பில் வாணலியில் எண்ணெய் வச்சதுக்கப்புறம் கையை டிப் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவை பாத்திரத்துலேருந்து ஓரத்தில் வழித்து எடுக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தாலே ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். கட்டை விரலால் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் வடை போடுறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு வடை போட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து நம்ம கரண்டியால் தொடர்ந்து இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வடை எல்லா பக்கமும் ஒரே நிறமாக இருக்கும். கொஞ்சம் ப்ரௌனாக வந்தப்புறம் எடுத்துடாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தப்புறம் எடுத்தால் தான் கிறிஸ்பியாகவும் இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமும் நிறம் மாறாமல் இருக்கும். அது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி எடுத்தால் எத்தனை நேரம் ஆனாலும் முறுமுறுப்பாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். கொஞ்சமாக உளுந்துலேயே அடித்து கலக்கறனால நிறையா காணும். இப்போ காத்தால ஒரு அவசரத்துக்கு கொஞ்சம் வடை போட்டுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் டைமில் அதே அந்த மாவையே சின்னதாக போண்டா மாதிரி போட்டு நம்ம எடுத்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். பண்டிகை நாட்கள், பூஜை நாட்களில் இந்த மாதிரி வடைக்கு மாவு அரைச்சிட்டு ஒரே நேரத்தில் எல்லா வடையும் போடாமல் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி காத்தால வடையாகவும் ஈவினிங் ஒரு போண்டா மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் மிக்சியில் முதல் நாளே வடைக்கு மாவு அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வடையும் போண்டாவும் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். ஃபுல் வீடியோவுடைய லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.